ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அப்பல்லாம் வந்து பெரிய காசும் கிடையாது. 3 நாள் ஷூட்டிங் பண்ணாலும், 5 நாள் ஷூட்டிங் பண்ணாலும் ரூ. 120 ரூ. 150 தான் பேமெண்ட். மொத்த பாட்டுக்கு. ஆமா. 7 நீங்க நாளைக்கு இந்த சேர்த்து. எத்தன நாள் எடுத்துக்கிறீங்க, எத்தன நாள் ரிஹர்சல் பண்றீங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது. இவ்வளவு தான் பேமெண்ட். ரூ. 10 பேட்டா. ஓ! அது வந்து அப்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த காசு. நான் சம்பாதிக்கிறது. ஆனா எனக்கு அந்த குறிக்கோள் இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லா மாஸ்டர்டையும் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அந்த இருக்கிற எல்லா மாஸ்டரையும் விடல. எல்லா மாஸ்டர்டையும் ஆடினேன். அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு மாஸ்டர் போகும்போது, சலி மாஸ்டர் போகும்போது அது பயம். அது இது இருந்துச்சு. ஒரு அதிகரல் மாஸ்டர் போனோம்னா அவரு வந்து தொழில். அவர்ட்ட வந்து ஸ்டைல் பிராடு அது இதுன்னு. இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு பக்கம் மாஸ்டர் தேடுதல். ஒரு பக்கம் ஒரு சாங் ஆடினதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்டது பத்தாது. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து இந்த பசங்க கூட கத்துக்கும்போது ஜான் மாஸ்டர்ன்னு ஒருத்தர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவரு வந்து நமக்கு ஒரு தீதை மூவ்மெண்ட், ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் சொல்லி தருவாரு. அங்க ஆடி அவங்க ரிஹர்சல் பண்றது, அவங்க அசிஸ்டன்ட் வச்சு கம்போஸ் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாஸ்டருங்க யார் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கிளாசிக்கல். அவர் பாஸ்கர் மாஸ்டர் நடராஜ் இல்லையா? ஆமா. அவருடைய சிஷ்யர் அவரு. சிவசங்கர் மாஸ்டருக்கு சீனியர் அவரு. அவங்களும் ஒரே குரு தான். அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டதா வடபழனியில தான் இருப்பாரு. அவர் வந்து பாவம் ஒரு குடம் எடுத்துட்டு ஒரு இதுக்காக போவாரு. அது ரூ. 30 ரூ. 20 தான் சம்பளம். நான் என்ன பண்ணிட்டேன், நாங்க எங்க போய் காசு குடுத்து கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்ட்ட அப்படியே பழக்கம் பண்ணி, அவர் வெத்தலை கோயிலெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, அவர வந்து சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு, அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க கூட்டு போயிட்டு, மாஸ்டர் அங்கேயே எனக்கு 2 மூவ்மெண்ட்டா சொல்லிக் குடுங்க. வாடா ரொம்ப தங்கமான மனுஷன். புரிஞ்சுக்குவாரு. ஆமா. காசு இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவனுக்கு கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து 1, 2 தா அப்படின்னு சொல்லுவாரா? ஆமா நீ வந்து அந்த மாதிரி அதாவது ஏதோ எனக்கு நான் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி எனக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி கத்துக் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு இவரு தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல இங்க ஒரு பையனை கூட்டு வந்து கத்துக் கொடுக்குறாருன்னு. ஏன்னா அவருக்கும் வந்து சின்ன வீடு. கரெக்ட். வீட்லயும் போய் கத்துக்குவேன். இருந்தாலும் அவரு நிறைய கிளாஸ் போறதுனால நடந்து பஸ் ஏறி இறங்கி போகும்போது நான் அந்த சைக்கிள்ல கொஞ்சம் பாஸ்கர் மாஸ்டரோட அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். கிளாசிக்கல் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எதுக்கு கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன்னா அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு மாஸ்டர் இப்போ நம்ம அப்புறம் வந்து இன்னொரு மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து எக்ஸ்பிரஷன் அந்த கண்ணு அந்த லுக்கு அது இதெல்லாம் அப்போ வந்து இதெல்லாம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டா தான் வரும். இதெல்லாம் ஜென்ரலா பேசிக்கிறது. மீடியா கிடையாது. அப்ப சேனலே கிடையாது. அப்படி ஒண்ணு கத்துக்கிட்டேன்.